படிப்பு, கல்வி, தொழில், வேலை, உத்தியோகம் எல்லாத்தையும் தடங்களை சந்திச்சாங்க. இனிமே எல்லாமே டோட்டலா மாறும். என்ன காரணம்? 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் போறாரு. 10ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா செம்ம ஜாக்பாட் இருக்கு பாத்துக்கங்க. 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. நான் சொல்றேன், ஒரு முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க. இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் சிந்திக்க முடியாதுங்க. இந்த கஷ்டமான வேலைலாம் சூப்பரா ஈஸியா பார்ப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பாருங்க, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, கேசு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தடங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஏன் நான் சொல்றேன்னா, ராகுவோட செவ்வாய் சேர்ந்து இருந்தாரு. ஏன்னா ஏமாற்றத்தை கொடுத்தப்படும். நல்ல வேலை கிடைக்கும். ஏன் சொல்லுங்க? கன்னி ராசியே பாக்குது செவ்வாய். எப்படி மீனத்துல இருந்து கன்னியை பாக்குது. அது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் வீடு. அந்த இடத்த பார்த்தா வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் அள்ளி கொடுத்தோம். எத்தனை பேர் வெளிநாட்டு வெளியூர்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், தருமாற்றத்துக்கு கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒண்ணு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றான். குரு வழியில் குரு நேசிப்பம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்னைக்கு அம்மன் அருள் டிவியில பார்க்கக்கூடிய பயிற்சி நல்லா பாத்துக்குங்க. பங்குனி மாத பயிற்சி. இது என்னங்க பங்குனி மாத பயிற்சி? கால சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல சூரிய பகவான் கடைசி மாசம் சொல்லுவாங்க. இந்த பங்குனி மாசத்துல எப்படி சித்திரை மாசம் வந்து கடைசி மாசம் இந்த பங்குனி மாசம். அப்ப இந்த பங்குனி மாத பலனை தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா அம்மன் அருள் டிவியில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் அம்மன் அருள் டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இப்ப பங்குனி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது நல்லா பாருங்க. சூரிய பகவான் அதாவது மீன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய நாள். குருவுடைய வீட்டுல தங்கம், பொன், பொருள், நகை, பணம் வீட்டுல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாள் தான் இந்த பங்குனி மாசம். கும்பத்தை விட மீனராசிக்கு சூரிய செஞ்சாவே நல்ல யோகம் தான். ஏன்னா குருவும் சூரியன் நட்பு கிரகம். அப்ப யாருக்கெல்லாம் பணம், பொருள், தலைமை பொறுப்பு போகக்கூடிய யோகம், வெளிநாடு வெளியூர் யோகம் எதெல்லாம் வரப்போகுது, இது எல்லாமே இந்த வீடியோல தெளிவா இருக்கு பாத்துங்க. இந்த மாசத்துல ஒரே விசேஷம் தான். முருகபெருமானுக்கு தமிழ் கடவான முருகபெருமானுக்கு பங்குனி உத்திரம், பங்குனி மாசம் 18ஆம் தேதி 1 வருது. இதையும் தாண்டி இந்த மாசம் எல்லாருமே அம்பால நிறைய வழிபாடு பண்ணுங்க. எல்லா முத்துமாரியம்மன் கோயிலும் பாருங்க, எல்லாம் விசேஷமாக திருவிழாவா இருக்கும். ஏன்னா இது பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் 1 வருது. முருகனும் அம்பாலும் ஒரே நேரத்துல வரக்கூடிய விசேஷம் தான் இந்த மாசத்துல. வேற எந்த விசேஷம் கிடையாது. அன்பார்ந்த விருச்சிக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சிக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி விருச்சிக ராசி. எப்படி காலச்சக்கரத்தின் 8வது ராசி விருச்சிக ராசி. பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கையான குணம் இந்த விருச்சிக ராசியில நிறைய இருக்கும் பாருங்க. எப்படி பயங்கரமான தன்னம்பிக்கையான குணம், பயங்கரமா ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. எடுத்து பார்த்து பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க. அறிவான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம், ஒரு விஷயத்த ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த விருச்சிக ராசி தொடர்புல இருப்பாங்க. ஒரு முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க. இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் சிந்திக்க முடியாதுங்க. இந்த கஷ்டமான வேலைலாம் சூப்பரா ஈஸியா பார்ப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த பங்குனி மாத பலன். எப்படி பங்குனி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது, அதுக்கான பதிவு தான் அது. தயவு செய்து உங்க விதிஜாகத்தை தசாபுத்தியை பார்த்து மேட்ச் பண்ணிட்டு கண்டிப்பா பலனுக்கு கரெக்டான ஒரு பதிவு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நீங்க இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா இந்த விருச்சிக ராசியில இந்த 3 நட்சத்திரம் வரும். என்ன நட்சத்திரம்? விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். நட்சத்திர பிரகாரம் சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இதை பண்ணுங்க பண்ணான்னு சொல்லுவாங்க. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் கண்டிப்பா எல்லாருமே இதை கவனிக்கக்கூடிய விஷயம், லக்னத்தை மறந்துட்டீங்க. பிறந்த நேரத்தை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். பிறந்த லக்ன பிரகாரம் அந்த கிரகம் நல்லதா கெட்டது, உங்க நல்ல பாவகத்துல இருக்கா இல்ல மறைஞ்சு போயிருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்க இந்த பலன் எடுக்கணும். சில பேர் பார்த்துருப்பீங்க பிறந்ததுல இருந்து நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க, சில பேர் இடையில இருந்து கஷ்டப்படுவீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா சில பேர் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பலன் கரெக்டா இருக்கா தான் கால் பண்ணுங்கிறீங்க. இருந்தாலும் உங்க ஜாதக பிரகாரம் லக்னாதிபதி நல்லவரா கெட்டவரா, அந்த கிரகம் என்ன பண்ணணும், எந்த தொழில் பண்ணணும், எந்த பிசினஸ் பண்ணணும், எதுல போகணும், எதுல போகக்கூடாதுன்னு கரெக்டா நம்ம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துக்கிட்டு இதை மேட்ச் பண்ணி உள்ள போங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும். நிறைய விஷயம் இருக்குங்க, பரிகாரத்தில் நிறைய விஷயம் இருக்குது. பெருசொல்ல பாதிப்புல சின்னதை குறைக்க முடியும். யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது ராஜா. எல்லாத்துக்குமே ஒரு கர்மா இருக்குது. இப்ப எதிர்கொண்டு அதை எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க. கண்டிப்பா உங்கள்ட்ட பயங்கரமான பிரெயின் மூளை இருக்குது. வெளியில கொண்டாந்து நீங்க பெரிய ஆளு விருச்சிக ராசி பிறந்துட்டாவே.
அவ்வளவு திறமையான குணம் உள்ள ஒளிஞ்சிருக்குது, நல்லா தெரிஞ்சு. அதனாலதான் எல்லா வீடும் என்ன சொல்றோம், ஒரு பொது பலனா பாருங்க, ஜாத பத தசாபதி பலனுக்கு சூப்பரா இருக்கும். இப்ப கிரகம் இப்ப பொங்க ராசில இருந்து பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான் 3 கிரகம். 5ஆம் பாவத்துல சூரியன், சுக்கிரன், சனி பகவான் 3 கிரகம். மொத்தம் 6 கிரகம் இந்த 4ஆம் பாவத்துல 5ஆம் பாவத்துல அடங்கிருச்சு பாருங்க. அடுத்து பாருங்க ஸ்ட்ரெயிட்டா 8ஆம் இடத்துல குரு பகவான் மிதுன ராசில. அடுத்து 10ஆம் இடத்துல கேது, 10ல ஒரு பாதியான கிரகம். 3 கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது. நம்பர் 1 சுக்கிர பகவான் கரெக்டா 11ஆம் தேதிக்கு அப்புறம், பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு போறாரு. 1 கரெக்டா 19ஆம் தேதி, பங்குனி மாசம் 10ஆம் தேதிக்கு செவ்வாய் பகவான் நேரம் 5ஆம் பாவத்துக்கு போறாரு. 2 27ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் போய் நேரா ஸ்ட்ரெயிட்டா 5ஆம் பாவத்துக்கு போறாரு. இதுதான் கிரகத்தோட அமைப்பு. இதுல எந்த கிரகம் பேச்சியாலும் உங்களுக்கு எல்லாமே 4ஆம் இடம் 5ஆம் பாவத்துல கேந்திரத்திலையும் திரிகோணஸ்தானத்துல நிறைய கிரகம் அடங்கி இருப்பால். 6 கிரகம் கேந்திரத்திலும் திரிகோணஸ்தானத்துல யோகத்துல இருப்பால். நிறைய நல்ல விஷயங்கள் விருச்சிக ராசிக்கு வரணும். குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி நேரம் அந்த கிரகத்தை எல்லாம் பாக்குறதுனால குருவுடைய வீட்டுல எல்லா கிரகம் இருப்பால். நல்லா கண்டிப்பா நல்ல யோகம் வரணும். உங்களுடைய சிந்தனை எல்லாம் என்ன ஓடிட்டு இருக்கும் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில பெருசா நம்ம சாதிக்க மாட்டோமா, இதுல போனா நல்லா இருக்குமா, அதுல போனா நல்லா இருக்குமா, சரி மைண்ட் தாட்டு பயங்கரமா யோசிப்பீங்க பாருங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய குழப்பம் தடுமாற்றம் நிறைய பார்த்துருப்பீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. நல்ல ஒரு அறிவான சிந்தனை, பயங்கரமான திறமையா இருக்கணும். இனிமே நல்ல வேலை செய்யும், நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரும். பார்த்துக்கங்க. தயவு செய்து கெட்டது தூக்கி எரிஞ்சிருங்க, நல்லதை மட்டும் உள்ள கொண்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, கேசு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தடங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஏன் நான் சொல்றேன்னா, ராகுவோட செவ்வாய் சேர்ந்து இருந்தாரு. ஏன்னா ஏமாற்றத்தை கொடுத்தப்படும். இப்ப வீட்லயோ இடத்துலயோ இல்ல வேலை தொழிலையோ உத்தியோகத்திலேயோ வருமானத்திலேயோ கண்டிப்பா உடல் உபத, காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு, இந்த உடம்புல எந்த இடம் ஓல்சா இருக்கு அந்த இடம்லாம் பாதிச்சிருக்கும் பாருங்க. கண்ணு காது மூக்கு தொண்டை நம்முடைய மர்ம உறுப்பு நிறைய ஒரு தடங்களை கண்டிப்பா சந்திச்சிருக்கீங்க. இல்ல வண்டி வாங்கினதை வீண் வரைய செலவு உங்களுக்கு இருந்தா மட்டும் கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. வேலை உத்தியோகம் சம்மந்தம் இல்லாம திடீர்னு ஏன் என்னை மாத்தினாங்க, ஏன் வேலைகள் இல்லாம நான் கிடக்குறேன், வேலை இல்லாம எத்தனை நாள் வீட்டுல இருக்கிறது, இந்த குழப்பத்துக்கும் போனது யாருன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க. ஏன்னா விருச்சக ராசிக்காரங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. படிப்பு, கல்வி, தொழில், வேலை, உத்தியோகம் எல்லாத்தையும் தரங்களை சந்திச்சாங்க. இனிமே எல்லாமே டோட்டலா மாறும். என்ன காரணம்? 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் இப்போ போறாரு. 10ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு போயிட்டாரா செம்ம ஜாக்பாட் இருக்கு பாத்துக்கங்க. 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பாரு. நான் சொல்றேன், நிறைய பேர் விருச்சக ராசி சொல்றேன். முதல் பலனு உங்க ஜாதகத்தை பாருங்க, திசாபதியை பாருங்க. இப்ப என்ன இல்ல திசை நடக்குது, என்ன புத்தி நடக்கும் பாருங்க. நேரம் அது 11ஆம் இடத்தை 10ஆம் தேதிக்கு அப்புறம் பங்குனி மாசம் 19ஆம் தேதி பாக்குறதால லாபத்தை, காசு படத்தை, பெருசா பணத்தை கொண்டாந்து காட்டும் பாத்துங்க. நல்ல வேலை கிடைக்கும். ஏன் சொல்லுங்க? கன்னி ராசியே பாக்குது செவ்வாய். எப்படி மீனத்துல இருந்து கன்னியை பாக்குது. அது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் வீடு. அந்த இடத்த பார்த்தா வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் அள்ளி கொடுத்தோம். எத்தனை பேர் வெளிநாட்டு வெளியூர்ல ப்ரொமோஷன் கிடைக்காம தருமாற்றத்துக்கு கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்கும். 1. எத்தனை பேர் வெளிநாட்டுல 10 கம்பெனி 20 கம்பெனிக்கு அப்ளிகேஷன் பண்ணி வேலை எல்லாமே தருமாறீங்க. அவங்கதான் வேலை உத்தியோகம், நிரந்தரமான வேலை, சூப்பரான வேலை, கண்டிப்பா நல்ல வேலை கண்டிப்பா கிடைக்கும். 2. அடுத்து ஏதாச்சும் ஒரு கேஸ் உங்க உடம்புல இருக்கு, உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க, இடத்துலயோ பூமியிலயோ இல்ல தொழில் உத்தியோகத்திலயோ ஒரு கேஸ், அவமான கேஸை நீங்க பாத்துக்கிட்டீங்க. அந்த கேஸ்ல இப்ப ஜெயிப்பீங்க. ஏன்னா இங்க சூரியபானம் உட்காந்துருக்காரு. 19ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியபானம் போய் தொட்டுட்டாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் தெரிய வரும். எந்த கேஸ்லயும் நீ அடிச்சு தூசம் பண்ணி வெளில வந்துருவீங்க. அது எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருந்தாலும் சரி, ஜெயிக்கக்கூடிய யோகத்தை கொடுத்துருவாரு. வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்கி, வண்டி வாங்கி, வாகனம் வாங்கி, இதுக்கான நேரம் சரியா செம்மையா சூப்பரா வேலை செய்யும். காசு படமே இருக்காது, ஆனா கடன் வாங்கியாச்சு வீடு வாங்கி பாருங்க, கண்டிப்பா நடக்கும் பாருங்க. எல்லா ஜாதகத்திலையும் உங்க ஜாதகம் செக் பண்ணிட்டு நீங்க மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வெற்றி உங்க பண்ணிச்சே. தாய்மாமன் உறவு நல்லா இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. காதல் திருமணம், மெயினா காதல் திருமணம், குழந்தைக்கான பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிரும். இந்த பங்குனி மாசம் 10ஆம் தேதிக்குள்ள கிடைக்கல, அதை தாண்டி கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க. பங்குனி முடிவுக்குள்ள ஒரு நல்ல செய்தி கிடைச்சிரும் உங்களுக்கு. திருமணமா, குழந்தை பாக்கியமா, நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு. மெயினா படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலை சம்பந்தமா முயற்சி பண்ண பிறகு அரசாங்கம் மூலம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களோட லைஃப்ல நடக்க போகுது. அரசாங்கம் மட்டும் நீ எடுத்துக்கூடாது, தனியார் நிறுவனத்தின் தலைமை பொறுப்புக்கு போறீங்கன்னு அர்த்தம். ஒரு அதிகாரி மூலமாக, தனியார் நிறுவனத்துல ஒரு அதிகாரி மூலமாக ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்புகள் எதை பத்தி கவலைப்படாதீங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க, லோன் உடனே கிடைக்காது. ஆனா உங்களுக்கு பெருங்கொண்ட பணம் வரணும், ஏதோ ஒரு வகையில பணம் வரப்போகுது. ஒன்னும் உயர்ந்த அதிகாரி மூலம் கிடைக்குங்க, இல்ல நகை மூலமா கிடைக்குங்க, இல்லைன்னா ஒரு பொருள் மூலமா நடக்குங்க, இல்ல இடம் மூலமா கிடைக்கும். ஏதோ ஒரு பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு வரப்போகுது. இது சாதகமா சூப்பரா பர்ஃபெக்டா உங்களுக்கு இருக்கு பாருங்க. தந்தையுடைய ஆரோக்கியம், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு உரிமை குறையும். நல்ல ஒரு மாற்றம். புதுசா தொழில் பண்ணக்கூடிய நம்ம ஜாதக தசாபதி தொழில பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். கமிஷன் வியாபாரம், மருத்துவத்துறை, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் விருச்சிக ராசி செம்மையா இருக்கு.
ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலைலாம் சூப்பரா இருக்கும். நீங்க எதுவுமே கலங்காதீங்க, எல்லாமே நல்லதை மட்டும் நினைங்க. கண்டிப்பா நல்லதே உங்க வாழ்க்கையில வெற்றி வந்துகிட்டே இருக்கும். பாத்துக்குங்க இந்த விருச்சக ராசி. எதுவுமே கெட்டது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கான கிரகம் நல்லா கேந்திரத்தின் திரிகோண ஸ்தானத்துல இவ்வளவு கிரகம் இருக்கனால இங்க நல்லது நடக்கிற விஷயத்த நான் சொல்ல முடியல, சொல்லவே முடியாது. குருவுடைய வீட்டுக்கு செவ்வாய் போயிட்டா கண்டிப்பா யோகத்தை பண்ணிதான் ஆவாரு. எப்படி குருவுடைய வீட்டுக்கு செவ்வாய் போயிட்டா நல்லது நடந்தா அவனுக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா திரிகோண ஸ்தானத்துல செவ்வாய் ஏறாரு. அதனாலதான் உங்களுக்கு இந்த யோகம் இருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. இப்ப லாட்டரி சீட் எடுத்தா கண்டிப்பா அடிச்சிரும். 19 அதிகமா கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்காண்டி அதே படத்தை போட்டு வரைய வேணாம். ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும். கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திரம் பார்ப்பாங்க, முதல் நட்சத்திரம் நல்லா பாருங்க. இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய திறமையான குணம் உள்ள நிறைய இருக்கு. யாரு விசாகத்துல பிறந்தவங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 121 நாள் குரு வக்கிரத்துல இருந்தார். எப்படி 4 மாசம் நீங்க எடுத்து பாத்துக்கங்க. யாரு விசாகத்துல பிறந்தாலும் சரி, உங்க உறவினரை கேட்டு பாருங்க. கடன், பொருளாதாரம், வருமானம், மருத்துவ செலவு, விரைய செலவு, நிறைய ஒரு குழப்ப தருமாற்றத்துக்கு போனது யாருன்னா அந்த விசாகத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கணும். நீங்க கேட்டே பாத்துக்கோங்க. ஆமான்னு சொல்லுவார். இருந்துச்சு, நான் மனக்குழப்பம் தருமாற்றல இருந்தேன் அப்படிம்பாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. ஒரு வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், வேலை உதவியில் ஒரு நாள் அனுகூலம், கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, பணம் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி ஒரு விசாகத்துல பிறந்தவங்க. அடுத்து அனுச நட்சத்திரத்துல பிறந்தவர். 24 மணி நேரமும் உழைக்க சொன்னாலும் நான் உழைக்க ரெடி. உழைப்பை நம்பி வாழக்கூடிய ஒரே நட்சத்திரம் அனுசம் மட்டும்தான். இப்ப பாருங்க, செம்ம யோகம் வருது பாருங்க. வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்க போதுங்க. சூரியன் சேர்ந்துட்டாருங்க. ஒரு தலைமை பொறுப்பு, பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ உங்க பக்கம் தேடி வர போதுங்க. ஆனா வேலை எல்லாமே பிரச்சனை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, நிறைய தடங்களை சந்திச்சது யாருன்னா அந்த அனுசத்துல பிறந்தவங்க. நீங்க கேட்டு பாத்துக்குங்க. ஆமான்னு சொல்லுவாங்க, எதுவுமே மறுப்பே சொல்ல மாட்டாங்க. இப்ப நல்ல ஒரு மாற்றம் வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாத்துமே இந்த பங்குனி மாசம் செம்மையா வேலை செய்யும். பாத்துங்க, கிரகம் எப்படி பக்காவா இருக்குது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஏன்னா இங்க நிறைய நல்ல விஷயம் மட்டும்தான் சொல்ல முடியுது. யாரு இந்த அனுசத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். அடுத்து கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவங்க. கோட்டை கட்டி வாழணுமா வேண்டாமா? கண்டிப்பா கோட்டை கட்டி வாழக்கான நேரம் உங்களுக்கு தேடி வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆசைப்படுற விஷயத்தை அடைய போறீங்க. கலைத்துறை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. எப்படி அறிவு சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் சூப்பரா இருக்கும் பாருங்க. கணவன் மனைவி ஒற்றுமையா, படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலம் எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்குறாரு. பெருங்கொண்ட பணம், இன்கம், வருமானம் எல்லாமே சூப்பரான ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. எந்த ஒரு கெட்ட விஷயமும் நேமே கேட்டை நடக்கின்ற நிறைய நல்ல விஷயம் தேடி வரும்போது பாத்துக்குங்க. ஆனா சுப செலவு, சுபகாரியம் மாதிரி நிறைய விஷயம் பண்ண போறீங்க. அதுக்கான ப்ராசஸ் சூப்பரா இருக்கு, பாத்துக்குங்க. வரக்கூடிய பங்குனி மாத பலன் விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு தடைகளை உடைக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது.